இது என்னோட ஐடி கார்டு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் கார்டு நான் எடுத்துட்டேன். கட்சியை அறிமுகம் செய்த பிறகு முதலாக வீடியோவில் பேசிய நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகம் செய்தார். கட்சியின் தலைவரான விஜய் முதலில் உறுப்பினராக சேர்ந்து செயலியை துவக்கி வைக்க ஒரே நேரத்தில் ஏராளமானோர் பதிவு செய்ய முயன்றதால் செயலியே முடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட எங்கள் கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். பார்த்து வடிவமைத்த செயலியின் நிலைமைதான் இப்படி என்றால், செயலியை அறிமுகம் செய்யும் முன்பு நடந்த கூத்துகள் எல்லாம் காமெடி கண்டென்ட் தான். செயலி அறிமுகப்படுத்தப்படுவதை ஒட்டி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் புசி ஆனந்த் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிள்ளையார் படத்திற்கு பூஜையுடன் துவங்கிய நிலையில் பெண்களின் சம உரிமைக்காக பாடுபடுவேன் என நடிகர் விஜய் உணர்ச்சி பொங்க உறுதிமொழி உத்தரவாதம் கொடுக்க திரும்பி பார்த்தால் வெறும் 8 பெண்கள் மட்டுமே இருந்தனர். சுற்றிலும் ஆண்கள் கூட்டம் அரங்கம் நிறைந்திருந்தது. இது ஒரு புறம் இருக்க, கட்சி செயலியை அறிமுகம் செய்து விஜய் வெளியிட்ட வீடியோவில் அவர் குங்குமப்பொட்டு இல்லாமல் தோன்றியிருந்தார். கட்சி ஆரம்பித்ததில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அடித்த அத்தனை பேனர்களிலும் தவறாமல் இருப்பது விஜய் நெற்றியில் இருக்கும் குங்குமப்பொட்டுதான். ஆனால் குங்குமப்பொட்டு இல்லாமல் விஜயை பார்த்ததும் ஒரு நிமிஷம் கழக தோழர்கள் கன்ஃபியூஸ் ஆகவே ஷூட்டிங்கில் இருந்து வந்ததால் பொட்டு வைக்கவில்லை என சமாளித்தனர். இந்த சர்ச்சைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த போதே முதல் வரிசையில் இருந்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோ திடீரென கடைசி வரிசைக்கு சென்று எதுவுமே தெரியாதது போல அமர்ந்திருந்தார். ஏன் என விசாரித்த போது விஜய் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து தனது பெயர் எக்கச்சக்கமாக டேமேஜ் ஆகியிருப்பதால் கமுக்கமாக சென்று கடைசி வரிசையில் அமர்ந்து கொண்டார் என்றனர். அதே மாதிரி தனது கட்சியின் உறுதிமொழி படிவத்தில் ஜனநாயக முறைப்படி செயல்படுவேன் என நடிகர் விஜய் கூறியிருக்கும் நிலையில் அதெல்லாம் பேப்பரில் மட்டும்தானா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது இருக்கும் மாவட்ட தலைவர், செயலாளர் உட்பட அனைத்து பதவிகளும் நியமன பதவிகளாகத்தான் இருக்கின்றன. அப்படி இருக்கையில் கட்சியில் தேர்தல் வைத்து ஜனநாயக முறைப்படி பதவிகள் கொடுக்கப்படுமா அல்லது தற்போது இருக்கும் நியமன பதவியே நீடிக்குமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஏற்கனவே சமூக சேவையில் இருக்கும் பலரும் விஜயின் கட்சியில் சேர ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அவர்களுக்கெல்லாம் விஜய் என்ன மாதிரி பதவி கொடுக்க போகிறார் அல்லது மக்கள் மன்ற நிர்வாகிகளைத்தான் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதெல்லாம் போகத்தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.